செம்ம டேஸ்ட். ஆளுக்கு 50 சாப்பிட்டாலும் பத்தாது. இந்த மாதிரி ஈஸியாக சட்டுன்னு நிமிஷத்தில் செஞ்சு கொடுங்க. அதுக்கு வாணல்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5, 6 உரிச்ச பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வதங்கின பிறகு இதோட 1 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து தண்ணீர் கொதி வந்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தான் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சு திறந்தீங்கன்னா நல்லா கை பொறுக்கிற சூடு பதத்திலே இதில் ஒரு மீடியம் சைஸ் வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்க்காதீங்க, துருவி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பைண்டிங்க்கு சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசைஞ்சிட்டு கைகளில் எண்ணெய் தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு அடுப்பு மீடியமாக வச்சுட்டு எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை பார்த்து சேர்த்துக்கங்க. மொத்தமாக ஒரே பேட்சாக பொரிச்சு எடுக்காமல் ஒரு 2-3 பேட்சாக பொரிச்சு எடுத்திங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக வெந்து நல்ல முறுமுறுப்பாக கிடைக்கும். பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் செவந்து பொன்னிறமாக இருக்குது. இப்போ எண்ணெயிலேருந்து வடியை வெட்டி எடுத்து பிளேட்டில் மாற்றி இது கூட டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டிங்கனாலே அருமையாக இருக்கும். ஈவினிங் கடையில் போய் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளாக 1/2 கப் ரவை, ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து மொறு மொறு கிறிஸ்பியாக இப்படி செஞ்சு கொடுங்க. குடும்பத்தில் எல்லாருமே பாராட்டி தள்ளுவாங்க.